ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பொறையை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாக பொறைன்றது நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸுன்னு ஒரு பகுதியில் ஜவ்வு மாதிரி ஃபார்ம் ஆகுறது தான் பொறைன்னு சொல்கிறது. இது குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பை பர்த்லேருந்து வர்றதுக்கு கண்டிப்பாகவே சான்ஸ் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி கண்ணை பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகி இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி இப்போ ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கிறத பூ உழுகுறதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதோட நேம் பொறைன்னு சொல்லுவாங்க. கண் பொறை வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கான தீர்வை நீங்கள் டாக்டர்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வரும்போது அவங்களால சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்ணில் வெள்ளையாக ஃபார்ம் ஆகுது அப்படின்ன உடனே டக்குன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது தவிர்த்து இந்த மாதிரி நாட்டு மருந்து, விளக்கெண்ணெய் ஊற்றுறதோ, தாய்ப்பால் சேர்க்குறதோ கண்ணில், இந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறது வேறு ஏதாவது ஒரு விளைவை கொண்டுட்டு வந்துடும். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு நாட்டு மருந்தையுமே ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கண்ணை பார்க்கும்போதே தெரியும், ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கும். இது இயற்கையான லென்ஸில் ஜவ்வு மாதிரி வளர்கிறதுக்கான காரணத்தினால தான் இந்த பொறை வளருது. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். குழந்தைங்க பொதுவாக சொல்ல மாட்டாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது நேராக பார்க்காம நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா நேராக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பொறைனால பார்வை அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஒரு பனி போட்டு மறைச்சது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உடனே நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பார்க்குறீங்க, தெரிஞ்சவங்க யாருக்காவது இப்படி இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.